கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுத்துருக்கலாம், உங்களை ஃபைனான்சியலாக ஒர்த்தாக வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கலாம், உங்களால் சில காரியங்களை செய்ய முடியும், உங்கள் மேலான ஸ்தானத்தில் வச்சுருக்கலாம், உங்களால் தேவனுக்கென்று எதையோ ஒன்று செய்ய முடியும், உழைக்கவோ கொடுக்கவோ ஜெபிக்கவோ அல்லது தாங்கவோ இல்லை சபையில் இருக்க யாருக்கோ உதவவோ கர்த்தர் உங்களுக்கு திராணியை கொடுத்துருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, உன்னோட பிறனுக்கு நீ உதவி செய்ய கர்த்தர் திராணி கொடுத்துருக்கும் போது அதை செய்யாமல் இராதங்கிறார். நம்மளால உதவி செய்யணும்னு செய்யுங்க, அதை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நிறைய மக்கள்னா அவங்க ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் மற்ற என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க, சபையை மறக்கிறாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தது எதுக்குன்னா, நீ பொருளாதாரத்தில் சபையை தாங்கணும். கர்த்தர் உன்னை நல்லா வச்சிருக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீ தாங்கணும், உழைக்கணும். உன் பிள்ளைங்களை சின்ன வயசுல ஆலயத்தில் வேலை செய்ய விடணும், ஊழியக்காரனுக்கு வேலை செய்ய விடணும், சுவிசேஷத்துக்கு வேலை செய்ய விடணும், சபையில் வேலை செய்ய விடணும். என்ன இப்படிலாம் சொல்றீங்களா? செய்ய விட்டு பாருங்க, அவன் வாலிப நாட்களை கடந்து அவன் எதிர்காலம் அப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நினைக்கவே வேணாம், உங்களால் உங்கள் பிள்ளைங்களை கவனிக்கவே முடியாமல் கூட இருக்கலாம். ஆலயத்தில் விடுங்க, ஊழியக்காரன்கிட்ட விடுங்க, அவன் கொஞ்ச நாளில் அவன் நல்ல கனி கொடுப்பான், அந்த பொண்ணு நல்ல கனி கொடுக்கும், போகிற இடத்துல படர்ந்து இருக்கும். அல்லேலூயா. பிச்சுக்கிட்டு வராது. என்னது? பிச்சுக்கிட்டு வராது. கர்த்தருக்குள்ள வாழ்ற பிள்ளைங்க பிச்சுட்டு வராது, படர்ந்து தான் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ இந்த எஸ்தர் வந்து ராஜாத்தியா மாறிட்டா, ராஜகுமாரத்தியா மாறிட்டா, ராணியா மாறிட்டா. கரெக்ட் தானே? இந்த கட்டத்தில் தான் மொர்தெகாய் சொல்றான், எஸ்தர் இது மாதிரி. எஸ்தர் வந்து யார்? அவங்களுடைய அண்ணன் பொண்ணு தான் இவ. அதனால் அவன் சொல்கிறான், தேசத்தில் யூத மக்கள் அழிக்க போகிறாங்க. ஆமான் என்கிற சதிகாரன் என்ன பண்ணுறான், யூத மக்கள் அழிப்பதற்கு திட்டம் திட்டுகிறான். நான் சுருக்கமாக பேசுகிறேன். அப்போ அந்த திட்டத்தில் யூத மக்கள்லாம் அழிய போகிறாங்க. இவகிட்ட சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்றா. உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னால் நாங்கள் என்னங்க பண்ணுறது, இது மாதிரி செய்யணுங்க, என்ன பண்ணுறது, செய்யுங்க செய்யுங்க, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோ. கர்த்தர் உன்னையெல்லாம் ஆசீர்வதித்தது, உனக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுத்தது, உன்னையெல்லாம் சபையில் கொண்டு வந்து வச்சது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நம்புறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. நடக்கட்டும், பார்த்துக்கலாம், செய்யலாம், செய்யுங்க. அதுக்கு சபைக்கு கொண்டு வரல. அல்லேலூயா. அதான் சொல்றான் மொர்தெகாய் சொல்றான், எஸ்தர் ராஜகுமாரத்தியே கவனமாக கேளு, உன்னை கர்த்தர் இந்த மேன்மையை வச்சு உனக்கு கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த யூத ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக உனக்கு கொடுத்துருக்கலாம். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தன்னா ரட்சிப்பு வேற இடத்துலேருந்து வரும். அன்னைக்கு நீயும் உன் வீட்டாரும் தப்பிக்க முடியாதுன்னு பேசினான். அல்லேலூயா. இப்போதான் புத்தி வருது. சில நேரம் சில மக்களுக்கு சில பிள்ளைகளுக்கு திட்டுனாதான், கண்டிச்சாதான் புத்தியே வருது. இல்லாட்டி என்ன பண்ணாது, சில பேர் கண்டிச்சுட்டா கோவம் வந்துடுது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உனக்கு கோபமாக இருக்கும், நாளைக்கு உனக்கு தான் இழப்பு. இன்னைக்கு மட்டும் மொர்தெகாய் எஸ்தரை கண்டிக்கலன்னு சொன்னா எஸ்தர் ராஜாத்தியை பற்றி ஒரு புக்கே இருந்திருக்காது. ஆமாவா இல்லையா? வேறொரு பேர் அங்கே வந்திருக்கோம், வேறொருத்தியை கர்த்தர் எழுப்பியிருப்பார். அன்னைக்கு திட்டும்போது அவ சொன்னா, பரவாயில்ல நான் செத்தாலும் ஜாவறேன், எனக்காக உபவாசம் போடுங்க 3 நாள். நானும் என் தாதிமார 3 நாள் உபவாசம் போட்டு ராஜாவை பார்க்கறதுக்கு போகிறோம். ஜனங்கள் எல்லாம் எனக்காக 3 நாள் உபவாசம் போடுங்க. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ராஜா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கினா எஸ்தர் போனோம். எஸ்தருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு யார் ஜெபம் பண்ணோம்? மக்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய ஊழியக்காரன் மக்களுக்காக ஆண்டவரே வார்த்தையை கொடுங்க, மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, மக்கள் பிரச்சனையை மாற்றுங்கன்னு சொல்லி ஊழியக்காரன் நாங்கள் போவோம். எங்களுக்காக யார் ஜெபிக்கணும்? பின்னாடி விசுவாசிக்கு ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்கள் போதகருக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, உம்முடைய வார்த்தையை கொடுத்து அனுப்புங்க, அவரோடு பேசுங்க, அவருக்கு தரிசனத்தை கொடுங்க, அவரை பயன்படுத்துங்கன்னு விசுவாசிக்கு பின்னாடி இருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த வெற்றி என்பது எஸ்தரின் ஒரு தனியால் வெற்றி கிடையாது. அல்லேலூயா. சமஸ்த யூத மக்களுடைய வெற்றி. பேர் தான் ஒரு ஆள் பேர் வருது, ஆனால் எல்லாருக்கும் தேவனிடத்தில் பங்கு இருக்கிறது.